ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம வீடியோ சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நிறைய பேர் கம்மி பட்ஜெட்டில் வீடு போடுறீங்க, ஆனால் அது எல்லாமே லேண்ட் ஏரியா கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க. இன்றைக்கி உங்களுக்காகவே 3 சென்ட் இடத்துல ஸ்பேஸஸை பிளான் பண்ணி கட்டியிருக்க ஒரு செமி ஃபர்னிஷ் 2 BHK வீடு தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஹைலைட்டே இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு பேக் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க், டெக்ஸ்சர் டிசைன்ஸோட நீட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் டிவி நெட், பூஜா கபோர்ட், மாடல் கிச்சன், லேப் கபோர்ட்னு செமி ஃபர்னிஷ்ட் ஃபினிஷிங்கில் இந்த வீட்டை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த ஸ்பேஸஸான 2 BHK வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைச்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், 30 அடி அகலத்துலையும் 41 அடி நீளமாக அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ப்ளூ, எல்லோ, கிரே, லைட் சாண்டல்னு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸும் கொடுத்து நீட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை அந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட்டுங்க. சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஃபோல்டபுள் டைப்பில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 12க்கு 21ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்கிற வால்ஸு ஃபுல்லாமே லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷனில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லேயும் சென்சிலையும் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டை கார்னர் எஜஸ் ஃபுல்லாமே நிறைய மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் காம்பவுண்ட் வாலில் வீட்டுக்கான EB விண்டர் பாக்ஸும், போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷர் கொடுத்து தேக்கு மரத்தில் மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸஸான ஒரு 16க்கு 16 லிவிங் ஹால் அமைஞ்சிருக்குங்க. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 லைட் கலரில் வெட்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் லேவண்டர் கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அங்கே லீப் டிசைன்ஸ் வச்ச மாதிரி 3D டிசைனில் நிறைய பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குங்க. லிவிங் ஹாலோட சீலிங்கில் 4 கார்னரோட எட்ஜஸ்க்குமே கோல்டன் பாம் கலரில் ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் கார்னரில் மல்டிமீடியா டிவி அமைஞ்சிருக்கு. சாண்டில் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கீழே செட்டாப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும், சைடில் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. டிவினட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் அமைஞ்சிருக்கு. இங்கே டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பெல் டிசைன்ஸோட டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹால் எடுத்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இதோட மொத்த அளவு 8க்கு 16. டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு உட்டன் விண்டோ மாட்டி வச்சுருக்காங்க. அது போக கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ, ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில். அது போக கிச்சனோட 2 லெவல்லையும் எல் ஷேப்பில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து அங்கே லேப் கபோர்டு இருக்கும். க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிச்சனோட பேக் சைடு வாலில் கடப்பாக்கல் வச்சு நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் சைட் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 30ங்க. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா நடந்து வர மாதிரியான செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து கூட இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சவுலரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் டோரை மாட்டியிருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட மொத்தளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும், ஒரு வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோவும்,
2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x10 வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் லுக்கில் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. இதோட அளவு 10x10. இந்த பெட்ரூம் கரெக்டாக வாஸ்துபடி வீட்டோட கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்கே 2 உட்டன் விண்டோவும் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். வால்ஸ்க்கு லைட் சாண்டில் கலர்லையும் லைட் லாவெண்டர் கலர்லையும் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5 வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். லிவிங் ஹாலிலிருந்து வெளியே வந்த உடனே போர்ட்டிகோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 3x6 இந்தியன் க்ளோசட் டைப். வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அமைஞ்சிருக்குங்க. ஸ்டார்கேஸ்க்கு கீழே இங்கேயும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது போர்ட்டிகோலேருந்து வீட்டோட டெரஸ்க்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட்டும் சைடு ஹேண்ட்ரெல்ஸை எம்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதுமே அங்கே 1 சீட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், டெரஸில் பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டெரஸில் இங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை இடத்தோடு சேர்த்து 47 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.